ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யலையே, வேசியோடு நான் போகலையே, அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியத்தை நான் செய்யலையே அப்படின்னு சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை கத்தர் அப்படியே அழிச்சிடாம புதிய ஏற்பாட்டில் கத்தர் அப்கிரேட் தான் பண்ணாரே தவிர சட்டத்தை ஒரேடியாக அப்படியே அழிச்சிடல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஸ்திரீயோடு அவன் விபச்சாரம் செய்வானானால், பாவம் செய்வானானால், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது மோசையுடைய நியாயப்பிரமாணம். அதை கத்தர் சட்டத்தை அப்படியே அழிச்சிடல, அந்த லாவை அப்படியே அழிச்சிட்டாரான்னு பார்த்தா இல்லை, அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கிறாரு? ஒரு ஸ்திரீயை நீ தவறான எண்ணத்தோடு பார்ப்பாயானால், ஒரு மனிதனை தவறான எண்ணத்தோடு நாம் கண்ணோட்டத்தில் பார்ப்போமானால், இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வேசிக்கிட்ட போறதுனால இல்லை, போன்ல இன்னைக்கு எவ்வளோ காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். நேரடியாக வேசியோடு தொடர்பு. இந்த போன் தேவையில்லாத அசிங்கத்தை பார்க்குறோம். அது இட் இஸ் நத்திங் டன். நீங்கள் டைரக்டாக சில அசுத்தமான காரியங்கள் அதில் பார்க்கும்போது டைரக்ட் யூ ஆர் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட் வித் த ப்ராஸ்டிடியூட். அதான் வசனம் சொல்லுது, வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாய் இருக்கிறன்ற அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.